गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर् साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊருக்கு போவேன். அந்த மாதிரி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர் போனேன். இந்த பெங்களூர் நேயர்களை நான் சந்திக்கும்போது எல்லாருக்குமே நான் சங்குல தீபம் போட சொல்லி சங்கு தீபம் அவங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். ஆனால் அவங்க நினச்சிருப்பாங்க அவங்களுடைய கிரக தோஷங்களுக்காகவும் மகாதிசையனுடைய தாக்கத்துக்காகவும் தான் நான் அந்த சங்கு தீபம் கொடுத்தேன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையின் ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிரில் வரப்போகிற அந்த குரு பெயர்ச்சிக்கும் ராகு கேது பெயர்ச்சிக்கும் சனி பெயர்ச்சிக்கும் அந்தந்த கோவில்களுக்கு அவங்கள போக விடாது. அதுக்காகத்தான் நான் அவங்களுக்கு அந்த சங்கு தீபம் வீட்டிலையே போட சொன்னேன். அது மட்டும் இல்லை, அந்த கோவில்களுக்கு அவங்கள போக சொன்னால் அவங்க மட்டும்தான் போவாங்களே ஒழிய குடும்பத்தில் இருக்கிற மற்ற பேர் வீட்டிலையே தான் இருப்பாங்க. அவ்வளவு பணம் செலவு பண்ணி ஒவ்வொரு கோவில்களுக்கும் போகிறதுக்கு நம்மளுக்கு நேரமும் இருக்காது, வசதிகளும் பத்தாது. அதனால தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த சங்கை வச்சு மிக எளிமையாக தீபம் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தேன். அதனுடைய ரகசியம் அவர்களுக்கு அந்த ராகு கேது பெயர்ச்சி அப்போயும் குரு பெயர்ச்சி அப்பையும் சனி பெயர்ச்சி அப்பையும் தான் நிச்சயமாக என்னை அவங்க நினைப்பாங்க, என்னை பாராட்டுவாங்க. அந்த மாதிரி தான் நான் அடுத்த மாதம் ஜூன் மாதம் 11ஆம் தேதி மதுரைக்கு வரப்போகிறேன். நான் மதுரையில் எங்கே வரேன்றதை அந்த கீழே போகிற அட்ரஸில் பாருங்கள். ஜூன் 11 ஞாயிற்றுக்கிழமை ஹோட்டல் பிரேம் நிவாஸ் நம்பர் 102 மேற்கு பெருமாள் மேஸ்திரி வீதி, பழைய தங்கம் தியேட்டர் எடுத்த மாதிரிங்க, டவுன் ஹால் ரோடுக்கு பக்கத்துலேயே. மதுரையை சேர்ந்தவர்கள் வெளி ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நீங்கள் இப்போவே ஃபோன் பண்ணி உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்கள் மட்டுமல்ல, எதிரில் வரப்போகிற குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி சனி பெயர்ச்சி உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும். இப்போ கூட நான் பெங்களூர் போயிட்டு வந்தேன். நான் வரும்போதே நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க, சார் எங்கள் சூழ்நிலையில் வர முடியல, மறுபடியும் நீங்கள் எப்போ பெங்களூர் வருவீங்கன்னா, நான் ஒரு ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த ஊருக்கு வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்கள் மதுரையில் இருக்கிறவங்க இந்த நேரத்தை நல்ல நேரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சென்னையில் நான் இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் தான் இருக்கேன். உங்களுடைய குடும்ப ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அதுலேயும் உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்களோடு எந்த கோவில்களில் எப்படிப்பட்ட தானங்கள் தர்மங்கள் செய்யலாம் அப்படின்னு மிக எளிமையாக நீங்கள் பார்க்கலாம். என்ன நிகழ்ச்சிக்கு போகலாங்களா? புத்திர பாக்கியம். இந்த புத்திர பாக்கியம்னு சொல்லும்போது நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது கணவன் ஜாதகத்தை மட்டுமோ அல்லது மனைவி ஜாதகத்தை மட்டுமே பார்ப்பாங்க. ஆனால் அது அவ்வளவு சிறந்ததாக சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை. கலியுகம் ரொம்ப ஃபாஸ்டான யுகம். என் அன்பு நேயர்களே, உங்களுக்கு வேலை இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இது ஒரு வியாபார நோக்கமுள்ள பொருள் அல்ல, தொழில் அல்ல, இது ஒரு சர்வீஸ் யூனிட். ஆகவே தயவு செஞ்சு இதை புரிஞ்சுங்க. புத்திர பாக்கியம் என்பது மிக ரகசியமானது, மிக தெளிவானது, பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் உடையது. உங்களது குழந்தைகள் அந்த கோத்திரத்தில் வர்றதுக்கே மகா புண்ணியம் செஞ்சுருக்கணும். ஒரு காலர் வந்திருக்கார். அவர் யார், அவருக்கு என்ன பிரச்சனை, நம்ம தானே சொல்லுவோம். பார்ப்போம் வாங்க. வணக்கம், நல்ல நேரம். வணக்கம் ஐயா, நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். பையன் பேர் முரளிதரன். டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. 28/11/1991. எத்தனை மணிக்கு பிறந்தாருமா? காலையில் 8:30 மணிக்கு, வியாழக்கிழமை. இப்போ எங்கே இருக்கீங்க? நான் திருச்சியில் இருக்கேன் சார். பையன் இப்போ ஆஸ்திரேலியாவிலே எம்எஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். இல்லை, நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். இந்த நல்ல நேரம் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறந்த தேதி வருஷம் மாதம் இதை சொன்னீங்கன்னா நீங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்க, நீங்கள் எளிமையான பரிகாரம் செய்வது என்ன அப்படிங்கிறதான் உங்கள் ஜாதகத்தினுடைய தெளிவு. ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனது ஜாதகத்தில் இப்போதைக்கு சூரிய மகாதிசை நடந்துக்கிட்டு மக நட்சத்திரம் சிம்மராசியாக இருக்கிறதுனால செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு செய்யும் தொழிலில் இடமாற்றம் வரும், ஊர் மாற்றம் வரும், அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போகிறார். ஆனால்
இவரது ஜாதகத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருச்சியில் எங்கேம்மா இருக்கீங்க? பீமநகர் சார். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். நம்ம பிள்ளையார் கோவிலுக்கு போங்க. மாணிக்க விநாயகர் திருக்கோவில் எங்கே இருக்குன்னு தெரியுமாம்மா? பிள்ளையார். அந்த கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் இவனது ஷர்ட்டை எடுத்து நீங்கள் மடியில் வச்சுக்கிட்டு அந்த ராகு காலத்தில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. மறுபடியும் அந்த அருகம்புல்லை கேட்டு வாங்கிட்டு வாங்க, வீட்டில் காய வைங்க. அதை வந்து திருப்பியும் பஸ்மமாக்கி கற்பூரம் போட்டு பஸ்மமாக்கி அதை வந்து நான் கொடுக்குற வில்வக்காயில் போட்டு அவருக்கு அனுப்பி வைங்க. அதை நெற்றியில் வச்சுக்கிட்டு போனார்னா காம்படிஷன், மெமரி பவர், அது மட்டுமல்ல ஆட்சி அதிகாரம், மனோ தைரியம் அத்தனையும் வரும். இதுதான் ரகசியமான பரிகாரம். அதை செஞ்சு பாருங்களேன். குரு பெயர்ச்சிக்கும் இவரது அந்த நேரம் காலத்துக்கும் அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். மதுரைக்கு வரேன், மதுரையில் என்னை வந்து பாருங்கள். ஆல் த பெஸ்ட். அதாவது மதுரையினுடைய என்னுடைய வரவு என்னைக்கு, நான் ஜூன் மாதம் 11ஆம் தேதி வரேன். எங்கே வரேங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கார்டு போடுவேன். ஆனால் இப்போ நான் சென்னையில் எங்கே இருக்கேன், என்னுடைய சென்னை அட்ரஸ் எங்கே சார்? எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார். நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், பாஷா தெருவில், இதெல்லாம் தெரியும் சார். இருந்தாலும் இதை புதியதாக பார்ப்பவங்க நிகழ்ச்சியை வந்து அட்ரஸ் தெரியாமல் இந்த வெயிலில் கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அதனால் உங்கள் பார்வைக்கு இதோ என்னுடைய விலாசம், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எழுதி வச்சுங்க. அது மட்டும் இல்லை, வீடியோ கிளிப்பிங் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம வீட்டுக்கு எப்படி வரணும், அதே மாதிரி நெல்சன் மாணிக்கம் ரோட்லேருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு நீங்கள் எப்படி வரணும்னு ரொம்ப எளிமையாக யாரையுமே கேட்க வேண்டாம். இந்த வீடியோவை நீங்கள் அப்படியே உங்களுடைய செல்லில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு வரலாம். எளிமையாக வர்றதுக்கான வழி இதோ உங்கள் பார்வைக்கு என்னுடைய முகவரி. உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து, பெயரியல், கிராஃபாலஜி, ராசிக்கற்கள், கைரேகை, பிரச்சன்னம், சாமுத்திரிகா லட்சணம் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். AR பாலகிருஷ்ணா ரெட்டி, நம்பர் 52/66, பாஷா தெரு, வலம்புரி விநாயகர் கோவில் அருகில், சூளைமேடு, சென்னை 94. தொலைபேசி எண்கள் 94440959. வெப்சைட் www.astroreddy.com. AR பாலகிருஷ்ணா ரெட்டி என்ற யூடியூப் முகவரியிலும் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு களிக்கலாம். நுங்கம்பாக்கம் ரயிலடி வெளியே வந்தவுடன் நெல்சன் மாணிக்கம் ரோடு, இடதுபுறம் சூளைமேடு நெடுஞ்சாலை, நெடுஞ்சாலையில் வலதுபுறம் 4வது தெரு பாஷா தெரு, பாஷா தெருவின் நடுவில் வலம்புரி விநாயகர் கோவிலில் நின்று அவரை வணங்கி உங்கள் வலதுபுறம் பாருங்கள், சிறிய தெரு, அதில் 4வது வீடு, தரைதளம்தான் ஆபீஸ். வலம்புரி விநாயகர் அங்கேயும் உங்களை வரவேற்பார். ஜோதிடரை நீங்கள் சந்திக்கும் நேரம் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை. என்ன நேயர்களே, எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கிட்டிங்களா? இந்த வாரம் இந்த மாதம் முழுவதும் நான் சென்னையில் இருக்கேன். தாராளமாக வாங்க, உங்களுக்கு வழிகாட்டுறேன். இப்போ ஒரு காலர் வந்திருக்கார், யாருன்னு பார்ப்போம். என் அன்பு நேயர்களே, பிறந்த தேதி வருஷம் மாதம் கொடுத்தாலே நான் சொல்வேன். ஆகவே எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
இப்போ ஒரு காலர் வந்திருக்காரு, யாருன்னு பார்ப்போம். வணக்கம், நல்ல நேரம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 4/5/1990, ம் வெள்ளிக்கிழமை, ம் சாயங்காலம் 3:45. அடேங்கப்பா, எங்கேருந்து பேசுறீங்க? சென்னை சிட்லப்பாக்கம் ஐயா. சிட்லப்பாக்கம். ஆமாங்க ஐயா. இது யாருடைய ஜாதகம்? என்னுடைய ஜாதகம் ஐயா. 2 கேள்வி தான். எதிர்காலம் எப்படி அமையும், ஆமாங்க ஐயா. திருமண வாழ்க்கை எப்படி அமையும், அதே மாதிரி ஆமாங்க ஐயா. வேலை எப்படி அமையும். அதுலயும் ஆமாங்க ஐயா. என்னுடைய ஜாதகத்துல கடந்த 3 வருஷமா படாத பாடுபட்டுட்டு இருக்கேன் சார். ஆமாங்க ஐயா. எங்க போனாலும் எனக்கு, இத்தனைக்கும் நான் நேர்மையா கடுமையா உழைக்கிறேன், எனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் வரல. இதுதான் உங்க கேள்வி, கரெக்ட்? ஆமாங்க ஐயா. ஆனால் கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3 ராஜகிரகங்கள் ஒரே வருஷம் மாறுது. குரு, சரிங்க. ராகு, கேது, சனி. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு கேது நல்லா இருக்கும், சனியும் நல்லா இருக்கும். குரு வந்து உங்களுக்கு 3ஆம் இடம் மாறுறதுனால ஊர் விட்டு ஊர் போகிறதோ தொழில் மாற்றம் ஏற்படுறதோ ஏற்படும். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? சிட்லப்பாக்கத்தில். ஆமாம், சிட்லப்பாக்கம் சர்வமங்கல நகர் ஐயா. இன்னைக்கு நான் சென்னையில் தான் இருக்கேன். கொஞ்சம் சரிங்க. வீட்டுக்கு வாங்க, என்னுடைய ஆஃபீஸ்க்கு. நான் ஒரு 11 சங்கு தரேன். அந்த சங்குல எப்படி தீபம், நான் இப்போ கூட சொன்னேன் பாருங்க, என்னுடைய நேயர்களுக்கு பெங்களூரில் நான் அத்தனை பேருக்கும் நிறைய பேருக்கு நான் சங்குல தீபம் போட சொல்லி கொடுத்தேன். ஆனால் அவங்களுக்கு அதனுடைய ரகசியம் தெரியாது. அந்த மாதிரி இந்த 3 கிரகங்களுக்கு நான் உங்களுக்கு 11 சங்கு தரேன். அந்த 11 சங்குல நீங்கள் தீபம் போட்டு, நான் அதை எப்படி சொல்லணுமோ அதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல வேலை மட்டுமல்ல, நல்ல வாழ்க்கை, நல்ல வருமானம் கூடும். மொத்தத்தில் இந்த டிசம்பரில் இருந்து உங்களுக்கு கோல்டன் பீரியட். வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். அதாவது புத்திர பாக்கியம்னு நம்ம இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் பேசணும். அந்த சப்ஜெக்ட் புத்திர பாக்கியம் நம்ம பேசும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி ஜாதகம் மட்டுமல்ல, வாஸ்து மட்டுமல்ல, கைரேகை மட்டுமல்ல, ஒரு ஜாதகத்தினுடைய கண் திருஷ்டி கூட புத்திரை பாக்கியத்தை பாதிக்கும். என்னுடைய அன்பு நேயர்கள், காலையில் வேலையாக இருப்பீங்க, கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் பாருங்கள். ராமன் தசரதனுக்கு பிறந்தான், ஆனால் தகப்பனுக்கு கொல்லி போட முடிஞ்சதா? மகாபாரதத்தில் 2 கண்களை இழந்த திருதராஷ்டிரனுக்கு 100 குழந்தைகள், 100 குழந்தைகள் இருந்து கூட ஒரு குழந்தை கொல்லி போட முடிஞ்சுதா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் இதையெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, புத்திரபாக்கியம் இருந்தால் மட்டும் பிரயோஜனம் இல்லை, அந்த புத்திரன் தன் கடமையை செய்யணும். கலியுகத்தில் எப்படியெல்லாம் வேஷங்கள், எப்படியெல்லாம் நாடகங்கள், பாவத்தின் காலங்கள், உங்கள் ஜாதகத்தினுடைய கர்மங்கள், எவ்வளவுதான் தோஷங்கள் இருந்தாலும் ஜாதகம் பார்த்து திருமணம் செய்கிறோம். இந்த ஜாதகம் பார்த்து திருமணம் செய்யும்போது கூட குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் தட்டுது. ஒரு குழந்தை பேருங்கிறது பெரிய பிரச்சனை அல்ல. சத் சந்தானம், நல்ல புத்திரர்கள். இந்திய நாட்டின் மிகப்பெரிய எழுச்சியை என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் பிறந்த நாடு தான் இந்த நாடு. விவேகானந்தாவும் அதே மாதிரி சங்கரரும் ராமானுஜரும் பிறந்த நாடு தான் இந்த நாடு. 18 சித்தர்கள் பிறந்த ஊர் இந்த ஊர். தமிழ்நாடு அப்படின்னாலே தர்மமிகு தமிழ்நாடு. இங்கே 2வது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு காரணம் வெறும் அந்த கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, வாஸ்து தோஷம். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வாஸ்து தோஷம் கன்னி மூலையும் அதே மாதிரி ஈசான்யமும் அடிபட்டு இருந்ததுன்னு வச்சுங்க, எவ்வளவுதான் உங்களுக்கு உறவுகள் நல்லபடியாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தட்டாது. அடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா விளங்கும். அது பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். கைரேகை சார், என்னுடைய கைரேகை பாருங்கள், என்னுடைய மனைவியினுடைய கைரேகை பாருங்கள். ஜாதகம் பார்த்துட்டீங்க, தோஷங்கள் பார்த்துட்டீங்க, தசஸ்திதி பார்த்துட்டீங்க, கிரகஸ்திதி பார்த்துட்டீங்க, கைரேகை பாருங்கள். சூரியனது உஷ்ணம் இருக்கா, சூரியனது செவ்வாயது தாக்கம் இருக்கா, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கா, நரம்பு பிரச்சனை இருக்கா, கரு உற்பத்திக்கான தகுதி இருக்கா, இது எல்லாம் ரேகையில் பார்த்தாலும் இன்னும் சில பேருக்கு அந்த குழந்தை பாக்கியம் தட்டும். அதுக்கு என்ன காரணம்? பித்ரு சாபம். இங்கே பாருங்கள், பிளானட்டுடைய அனல் பறிக்கும். எந்த பிளானட்ல இருந்து நீங்கள் வந்தீங்க?
நீங்கள் வந்த அந்த பிளானட்டினுடைய தகுதி என்ன, நீங்கள் சேர்ந்த அந்த கணவனுடைய தகுதி என்ன, மனைவியோட தகுதி என்ன, பித்ரு சாபம் என்ன, மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறீங்களா, குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்களா, இதை பார்க்கணும். என் அன்பு நேயர்களே, ஜோதிடம் என்பது மிக மிக ரகசியம். சூரிய வழிபாடு செய்யணும். இந்த சூரிய வழிபாடு செஞ்சால் குழந்தை பிறக்குமா? பிறக்கும். எப்படி பிறக்கும்? ஆத்மகாரகன், உடலில் உள்ள உஷ்ணத்தை கொடுப்பவன், இரவும் பகலும் பறந்து கொண்டு இருப்பவன், இந்த உலகத்தையே நடத்தி கொண்டு இருப்பவன். தன் வெப்பத்தினால் ஒரு மனிதனுடைய உஷ்ணம் போச்சுன்னா என்ன போச்சு? உலகத்திலே 2 பேருக்கு தான் நாராயணன் பட்டம். சனீஸ்வரன் ஈஸ்வர பட்டம், சூரிய நாராயணன் நாராயண பட்டம். ஆகவே என் அன்பு நேயர்களே, புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க. புத்திர பாகியத்துக்கான காரணங்களை பார்ப்போம். சத்தானம் நல்ல புத்திரர்களை எப்படியெல்லாம் நாம் இந்த நாட்டுக்கு கொடுக்கலாங்கிறத பார்ப்போம். ஒரு காலர் வந்திருக்கார், அவர் யாருன்னு பார்ப்போம். அவருக்கு என்ன பிரச்சனை, எந்த கோவில்களில் எப்படி தானம். வணக்கம், நல்ல நேரம். ஹலோ, சொல்லுங்க. கோயம்புத்தூர்லேருந்து செல்வகுமார்னு பேசுகிறேன் சார். சொல்லுங்க செல்வகுமார், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுங்க, நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. 12/5/1964 5:10 மாலை. ஓகே, இப்போ எங்கே இருக்கீங்க தம்பி? கோயம்புத்தூரில் தான் இருக்கிறேன் சார். டேங்கப்பா, கடந்த 2.5 வருஷமாக தொழிலும் பாதிக்குது, மனசும் பாதிக்குது, நிம்மதி என்பது இல்லை, பண விரயம், மன சந்தோஷமே இல்லையே சார். இத்தனைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய ஆள், தப்பான வழிக்கு போக மாட்டீங்க. அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்கள் பலவீனம். இதுதான் கேட்குறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க, கரெக்ட்? ஆமாங்க சார். கடந்த 2.5 வருஷம் மட்டுமல்ல, வரப்போகிற 2.5 வருஷமும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம். உடனே அதுக்காக பயப்படாதீங்க. என்ன சார் அஷ்டம சனி வருதுன்னு என்னை பயமுறுத்துறீங்களே, அதெல்லாம் கிடையவே கிடையாது. சில தான தர்மங்கள் எளிமையாக செஞ்சால் ஜெயிக்கலாம். சனிக்கு பிரீத்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, முடவர்களுக்கு தானம், வறியவர்களுக்கு தானம். அந்த தானம் செய்தால் தனி பிரீத்தி. அந்த சனி பிரீத்திக்கு அதுதான். குசேலனுக்கு தானம் செய்தான், குசேலனே தானம் செய்தான். குசேலனுக்கு தானம் செய்தவன் கண்ணன். குசேலன் தானம் செஞ்சான் அந்த இதுவை. ஆகவே இதை புரிந்து கொள்ளணும். குசேலன் தானம் செஞ்சது கர்மத்தை, கண்ணன் தானம் செய்தது செல்வத்தை. நீங்கள் செல்வகுமார், செல்வத்தை தேடி வந்திருக்கீங்க. அற்புதமான வாழ்க்கை வரும், கவலைப்படாதீங்க. திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போகணும். அங்கே வெறுமனை போய் பிரயோஜனம் இல்லை, கம்பளி தானம் பண்ணணும் உங்கள் ஜாதகத்தில். ஏன்னா உங்களுக்கு சனி உங்களுக்கு திசை நடக்கிறதுனாலையும் கண்ட சனிங்கிறதுனாலையும் கம்பளி தானம் செய்யணும். சமஸ்கிருதத்தில் கிருத கம்பளின்னு ஒரு தானம் இருக்குது. அந்த தானம் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். ஒன்று மதுரையில் வந்து பாருங்கள், நான் 11ஆம் தேதி வரேன். அப்படி இல்லைன்னா சென்னையில் வந்து பாருங்கள், ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன். கவலையப்படாதீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். நான் மதுரையில் எங்கே வரேன், மதுரையினுடைய அட்ரஸ் என்ன, அந்த மதுரையில் நான் எப்படியெல்லாம் உங்கள்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்கிறதுக்கு இதோ பாருங்கள். உங்களது அந்த நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக கார்டு. June 11th, 2017 falls on Sunday. I am coming to Hotel Prem Niwas, number 102, West Perumal Mestri Street, opposite to Old Thangam Theatre, Madurai. Contact number is 98415-94599. Landline வந்து 044-2374-0059. இன்னொரு லேண்ட்லைன் வந்து 044-4354-0959. Kindly note down and you make an appointment for puja, horticals and astrology. தமிழில் கூட நீங்கள் வேணும்னா இந்த அட்ரஸ் கார்டை நீங்கள் பார்க்கலாம். ஹோட்டல் பிரேம் நிவாஸ், நம்பர் 102, மேலப்பெருமாள் மேஸ்திரி தெருவு, டவுனால் ரோடு பக்கத்தில், பழைய தங்கம் தியேட்டர் அருகில், பழைய தங்கம் தியேட்டர் எதிரில். தயவு செஞ்சு இந்த அட்ரஸை நோட் பண்ணி வச்சுங்க. ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஒரே ஒரு நாள் நான் மதுரைக்கு வரேன். காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருப்பேன். உங்களுக்கு தேவையான ஜோதிடங்கள், வாஸ்துக்கள், நான் எளிமையாக சொன்னபடி சங்குகள், இது அத்தனையும் செய்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இவ்வளவு ஃபோட்டோஸ் பார்த்தீங்க. சூரிய நாராயணன், சூரிய நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம் செய்தால் ஆத்மகாரகனுடைய
அந்த சூரியன் சந்திரன் இருவரையும் வழிபட்டால் ஆத்மகாரகன் பித்ருகாரகனுடைய தோஷம் போய் இப்படிப்பட்ட அற்புதமான குழந்தைகள் சில நேரத்தில் இரட்டை குழந்தைகளாக கூட சூரிய சந்திரனே வந்து பிறப்பார்கள். ஆகவே எளிமையான பரிகாரங்கள் செஞ்சால் உங்கள் ஜாதகத்தில் புத்திரபாகியத்துக்கு உண்டான தடைகளை போக்கினால் நிச்சயமாக ஜெயிக்கலாங்கிறது சாஸ்திரபூர்வமான நன்மை. இப்படிப்பட்ட குழந்தைகள் இங்கே பாருங்கள், அந்த ஃபீட்டஸில் உள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த குழந்தை எவ்வளவு அற்புதமாக வளருதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் இந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு பொறுப்பேற்குது. அந்த மாதத்துக்கு உண்டான கிரகங்களை நம்ம வழிபடணும். தயவு செஞ்சு என்னுடைய அன்பு நேயர்கள் புரிந்து கொள்ளுங்கள். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு மாதத்தில் குழந்தை தங்க மாட்டேங்குது சார், 3 மாதத்தில் குழந்தை தங்க மாட்டேங்குது சார், ஒரு சில பேருக்கு 4 மாதத்தில் தங்க மாட்டேங்குது சார் அப்படின்னு. அந்தந்த கிரகத்தினுடைய மாதங்கள் எந்த கிரகங்கள் வீக்காக இருக்கோ அந்த கிரகங்களை நாம் வழிபட்டால் அந்த மாதத்தில் ஸ்கிப் ஆகிறத நாம் தவிர்க்கலாம். இதையெல்லாம் உங்கள் குடும்ப ஜாதகத்தை கொண்டு வாங்க, வாஸ்து கொண்டு வாங்க. இப்போ ஒரு காலர் வந்திருக்கார், யாருன்னு பார்ப்போம். வணக்கம், நல்ல நேரம். ஹலோ சார், வணக்கம் சார். என் பேர் அம்பிகா தேவி. சொல்லுங்க. நான் 5/11/1984 பிறந்தேன். மத்தியானம் 1 மணி, அதாவது மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் கும்ப லக்கணம். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நான் ஏதாவது சொல்லிடுவேன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் முகத்தில் சின்ன வயசில் அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று இருக்குது, கரெக்டா? இருக்கு. அவ்வளோ கரெக்டாக நான் சொல்லும்போது இந்த நட்சத்திரத்தில் மாத்திரம் தப்பாக சொல்லிடுவேனா? இது கணக்கு போட்டு சொல்லும் இடம், தப்பவே தப்பாது. திருமண வாழ்க்கையும் செய்யும் தொழிலும் உடல் ஆரோக்கியமும் பாதிக்கும். இந்த 3 கேள்வி தான் உங்கள் கேள்வி, கரெக்ட்? ஆமா, எனக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு நான் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கேன். எல்லாம் ட்ரை பண்ணி செய்யும் தொழில் பாதிக்குமான்னு நான் சொல்லிட்டேனே. நிச்சயமாக கிடைக்கும். எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருவாரூர்ல இருந்து பேசுறேன் சார். என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் என்னால வரவும் முடியல எங்கேயும். சரிம்மா, ஆனா நான் மாத்திரம் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கம்மா. ஜாதகம் பார்க்காம நான் ஜாதகம் சொல்லு அப்படின்னா எனக்கு தெரியாது. இப்போ ஒரு டாக்டர் இருக்கார், அவர் ஸ்ட்ரெஸ்ஸில் வச்சு பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்து அதுக்கு உண்டான மருந்தை தான் தர முடியும். நீங்கள் தொட்டு பார்க்காமையே சொல்லுங்கன்னா அந்த டாக்டர் முழிப்பார். அந்த மாதிரி தான் இந்த ஜாதக கட்டம் என்கிட்ட இருந்ததுன்னா உங்களை பற்றின அந்த எதிர்காலம் பூர்வீகம் அது அத்தனையும் தெளிவாக சொல்ல முடியும். நான் வர முடியாது சார், என்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக என்னால் உதவ முடியாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று நான் திருச்சிக்கு வரும்போதோ மதுரைக்கு வரும்போதோ அல்லது உங்களுக்கு அருகாமையில் எந்த ஊருக்கு நான் கேம்ப் வரும்போதோ என்னை பாருங்கள். அதே மாதிரி சென்னையில் பாருங்கள். ஏன்னா உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. புத்திசாலியானவர், அன்பானவர், பாசமானவர், சுக்கிர திசை நடந்துகிட்டு இருக்கு. கை கெட்டினது வாய் கெட்டார். இதுதான் சிக்கல். இல்லைன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ஆகவே நான் உங்களுக்கு எளிமையான சில பரிகாரங்கள் சொல்லித்தரேன். என்னுடைய ஆஃபீஸை தொடர்பு கொண்டுங்க. நீங்கள் வராமையே ஃபோன்லேயே எப்படி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்கி தீர்க்கமான பரிகாரங்களை சொல்லலாங்கிறத என்னுடைய ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்க. அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். இதெல்லாம் கரெக்டுங்க. இங்கே பாருங்கள், என்னுடைய பூஜை பொருட்கள், இந்த பூஜை பொருட்கள் அத்தனையுமே இயற்கை பொருட்கள். வெள்ளருக்கு விநாயகர், வலம்புரி சங்கு, நவரத்ன ராமர் ஜாதகம். இந்த நவரத்ன ராமர் ஜாதகம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நவரத்னங்கள் பதித்திருக்கும். வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மகாதிசைகள், 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு திசை, சனி திசை, இவர்களுக்கெல்லாம் இந்த நவரத்ன ராமர் ஜாதகம் ஒன்றே போதும். அதில் கொடுக்குற அந்த மூல மந்திரத்தை சொன்னால் அற்புதமான வாழ்க்கை வரும். அது மட்டுமா, கோமதி சக்கரம், அந்த ஸ்ரீ ராமர் பட்டயம், வாஸ்து சங்கு. ஒரு வீட்டுக்கு ஈசானிய சரியில்லை, கன்னிமூலை சரியில்லைன்னா குழந்தை பாக்கியம் தட்டும்னு நான் சொன்னேன். அப்படிப்பட்டவர்கள் எளிமையாக அந்த சங்கு ஸ்தாபனம் செஞ்சு அவங்க வீட்டில் எதையுமே இடிக்காமல் மாற்றாமல் சங்கு ஸ்தாபத்தினால அந்த வாஸ்து தோஷத்தை போக்கலாம். இதெல்லாம் நம்ம மூதாதையர்கள் நம்ம பேர பிள்ளைங்களுக்காக சொல்லி வச்சுட்டு போன மிகப்பெரிய அதிசயங்கள். இந்த அதிசயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மிக தெளிவாக தானங்களால், தர்மங்களால், அதனால தான் ஒவ்வொரு கோவில்களில் உள்ள ஊரில் உள்ள கோவில்களில் போய் அபிஷேகங்கள், அர்ச்சனைகள் இதையெல்லாம் செஞ்சு நீங்கள் ஜெயிக்கலாம்.
கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு பாட்டி சொன்னா. ஏன்னா அன்னைக்கே அவளுக்கு தெரியும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் நம்ம பேரப்பிள்ளைகளும் பேத்திகளும் தானங்களும் தர்மங்களும் செஞ்சு வழிபடணும், வெற்றி கொள்ளணும், சந்தோஷமாக வாழணும். ஒரு குழந்தைக்கு சொத்து மட்டும் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, ஒரு கோயிலில் எப்படி வழிபடணும்னு சொல்லணும். அப்படி நாம் இல்லைனா கூட அந்த கோவில்கள் வழிகாட்டும். இங்கே பாருங்கள் எவ்வளவு நிசப்தமாக சாந்தமாக அந்த குழந்தை நம்பிக்கையோட என் தாய் எனக்கு பாலூட்டுவாள், என் தகப்பன் எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு இது இருக்கு பாருங்க. அவ்வளவு அசந்து தூங்குது, அவ்வளவு நிம்மதி. ஆனால் இந்த குழந்தைக்கு உள்ள நிம்மதி பெரியவர்களுக்கு உண்டா? அந்த தாயினுடைய அணைப்பை பாருங்கள். அந்த அணைப்பு ஒரு மிகப்பெரிய வெப்பத்தோடு கூடிய அணைப்பு, சூரியனது அணைப்பு, சந்திரனது அணைப்பு. எத்தனை குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் இன்றி எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த குழந்தைகள் செஞ்ச பாவம் என்ன? என்ன காரணம்? கர்ப்பதானம் செய்யும் காலம் குறிக்க வேண்டும். கர்ப்பதானம் செய்யும் காலத்தை சரியான நேரத்தில், சரியான லக்னத்தில், சரியான ராசியில் கர்ப்பதானம் செஞ்சால் உலகை ஆள பிறக்கும் விவேகானந்தராகவும் ராமானுஜராகவும் சங்கரராகவும் பிறப்பார்கள். இங்கே பாருங்க, இந்த நவநீத கிருஷ்ணன் இடுப்பில் வச்சு சில தான தர்மங்கள் பரிகாரங்களை செஞ்சால் அற்புதமான குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறதா ரகசியம். ஒரு காலர் வந்திருக்கார், யாருன்னு பார்ப்போம். வணக்கம், நல்ல நேரம், சொல்லுங்க சார். என் பேர் பார்த்திபன் சார். சொல்லுங்க பார்த்திபன், எங்க இருந்து பேசுறீங்க? குயிக்கா சொல்லுங்க, நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. சேலத்துல இருந்து பேசுறேங்க சார். என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 24/6/1986 சார். ஓகே, எத்தனை மணிக்கு பிறந்தீங்க சார்? 2:17 சார். காலையிலையா? வெரி குட். இப்போ எங்க இருக்கீங்க சார்? சேலத்துல தான் சார் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே, அதுவும் ஒரு வருஷம் 2 வருஷமா இல்லையே, 11 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார். அது மட்டுமா, செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், மான அவமானங்கள், உற்றார் உறவினர் நட்பு கூட உங்களுக்கு சரியில்லையே, தனிமரமா நிக்கிறீங்களே. கரெக்டா? நான் ரொம்ப பேச ஆரம்பிச்சேன்னா நீங்க அழ ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆலமரத்தினுடைய விழுது கிடைக்காதா? பணம் கூட எனக்கு வேண்டாம் சார், நல்ல அன்பு செலுத்துற ஒரு ஆத்மா கூட கிடையாது. இந்த அன்புக்காக ஏங்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ கூட நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணது, சார் நான் எவ்வளோ ஜோதிடரை பார்த்துட்டேன், ராகுங்கிறான், கேதுங்கிறான், சனிங்கிறான், நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க? எனக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருந்து ஒரு வழிகாட்டுங்க சார், இதுக்காக தான் ஃபோன் பண்ணுங்க. கரெக்ட்? ஆமாங்க சார். ஆமாங்க சார். கவலையே படாதீங்க சார், நான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருப்பேன், குருவாக இருப்பேன். உங்கள் ஜாதகத்தில் இந்த செப்டம்பர் மாதம் குரு பயிற்சியிலேருந்து முதல்ல நல்ல வேலை, 2 உடல் ஆரோக்கியம், இரவில் நல்ல நிம்மதியாக தூங்குவீங்க, மனோ கிளேச்சம் போகும், மனோ தைரியம் வரும், நிச்சயமாக ஜெயிப்பீங்க. என்னுடைய ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்க. ஒரு ஸ்படிகமும் தாமரையும் தரேன், சங்கு தண்ணியை நான் முகத்தில் தெளிக்கிறேன். முதல்ல உங்களுக்கு அந்த சோகம் போகும், போகிற இடத்துல வெற்றி கிடைக்கும். உங்களை உதாசீனம் பண்ணிட்டு போன உறவுகள் அத்தனையுமே மீண்டும் திரும்பி வரும். நிச்சயமாக ஜெயிப்பீர்கள். 16 வருஷம் கொடி கட்டி பரப்பீர்கள். அது என்னால் இல்லை, உங்கள் ஜாதகத்திலேயே அது இருக்குது. நான் கொஞ்சம் தொடச்சி போட்டேன்னா சரியாக போயிடும். அற்புதமாக ஜெயிப்பீங்க. இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். என்ன என் அன்பு நேயர்களே, புத்திர பாகியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் குடும்ப ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, வாஸ்துக்கு உங்கள் வீட்டினுடைய ஸ்கெட்சை கொண்டு வாங்க. கைரேகை பார்க்கலாம், நியூமராலஜி பார்க்கலாம். அத்தனையுமே நான் ஒரு நல்ல தகப்பனாக வழிகாட்டுகிறேன். இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நான் சென்னையில் தான் இருக்கேன். உடனே ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பூஜை பொருட்களுக்கு அத்தனைக்கு என்னை தொடர்பு கொண்டு இந்த வாரம் முழுவதும் வாங்க. ஒரே ஒரு நாள் ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஹோட்டல் பிரேம் நிவாஸ், மதுரை, டவுன் ஹால் ரோடு பக்கத்தில், மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதி, பழைய தங்கம் தியேட்டருக்கு வர அந்த இடத்துல நீங்கள் வந்து என்னை பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலையில் நீங்கள் 8லேருந்து 8:30 நல்ல நேரம் பார்க்குறீங்க. மறுபடியும் ராஜ் டிஜிட்டல் ப்ளஸில் 8:30க்கு நீங்கள் பார்த்து கழிக்கலாம். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுங்கள். அப்படியே மிஸ் பண்ணிட்டாலும் யூடியூப்பில் ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதோ பாருங்கள், இந்த அட்ரஸுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
உங்களுக்காக காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. நுங்கம்பாக்கம் ரயிலடி வெளியே வந்தவுடன் நெல்சன் மாணிக்கம் ரோடு, இடதுபுறம் சூளைமேடு நெடுஞ்சாலை, நெடுஞ்சாலையில் வலதுபுறம் 4வது தெரு பாஷா தெரு, பாஷா தெருவின் நடுவில் வலம்புரி விநாயகர் கோவிலில் நின்று அவரை வணங்கி உங்கள் வலதுபுறம் பாருங்கள், சிறிய தெரு, அதில் 4வது வீடு, தரைதளம்தான் ஆபீஸ். வலம்புரி விநாயகர் அங்கேயும் உங்களை வரவேற்பார். ஜோதிடரை நீங்கள் சந்திக்கும் நேரம் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.